ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ஃபன் கலாட்டா எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அபி நினச்ச மாதிரியே ஆகாஷ் அணுவை ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ மனோகர் சுந்தரி கிட்ட இனிமேல் அவங்க சேர்ந்து வாழ்றதுல எதுவும் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு உண்டான பிரச்சனை இப்போ வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்டதுனால இனிமேல் சீக்கிரமாக ஆகாஷ் அணு ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் யோசிக்க தோணுது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ சம்மந்தமே இல்லாமல் ரஞ்சிதா அப்படிங்கிற ஒருத்தவங்களோட கேரக்டர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம், அபியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கிறது முரளியை மாட்ட வைக்கிறதுக்கு உண்டான ஒரு திட்டமாக அடுத்து உள்ள ஸ்டோரியா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விக்னேஷ் கூட அபிக்கு கல்யாணம் முடிவானுச்சு இல்லை, அவங்க கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் முரளி பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. நாளைக்கான எபிசோடோட ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகவ் ரொம்பவுமே கோவப்படுறாரு. ஏற்கனவே பார்த்தோம்னா அவங்க பிஸ்னஸ் எதிரி அந்த ட்ரக்ஸ் கடத்தினாங்கிற பிரச்சனைக்குள்ளார இழுத்து விட்டாங்கல்ல, அதனால் பார்த்தா அவங்க கூட பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அது இவங்களால தான் ஏற்படுச்சு, அபி ஆகாஷால தானே அது வந்துச்சு. அதனால் இவங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் ராகவ் கோவப்படுறாரு. இருந்தாலும் அபி உடனே இல்லை நான் பேசுவேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆகாஷும் பார்த்தா அப்படியே சைலண்ட்டாக இருக்காரு. அதனால் இந்த ஸ்டோரியும் நமக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அடுத்து என்ன கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் அபி அடுத்தடுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தா அந்த முரளியோட ஃப்ரெண்டு வக்கீல் சங்கர் இருக்காங்களா, அவங்கள தேடுற அந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்தாங்க. ஆனால் 2 வாரமாக பார்த்தா அப்படியே கொஞ்சம் அதை சைலண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. இந்த வாரத்துக்கான ஸ்டோரியில் அது கொண்டு வருவாங்களா, இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அந்த ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்களுக்கு கல்யாணங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்கல்ல, அந்த ஸ்டோரியை உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா இவங்களோட மாப்பிள்ளையே ஒருவேளை அந்த சங்கர் வக்கீலாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இவங்க அந்த சங்கர் வக்கீலை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பொண்ணுக்கு முடிவு பண்ணியிருக்க அதாவது அந்த மாப்பிள்ளையே அந்த சங்கர் வக்கீலாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அது ஸ்டோரியில் செம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கே இப்போ அவர் இருக்கார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாமல் தானே இப்போ அபி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அப்படி ஒரு மூமெண்ட்டை கொண்டு நிறுத்தினாங்க அப்படின்னா செம்ம மாசாக அந்த ஸ்டோரி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. இதுக்கடையில் இப்போ ராகவுக்கு வந்திருக்க பிரச்சனையை அடுத்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருங்கிற அடுத்த ஸ்டோரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.